வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஆந்திர பிரதேசத்தினுடைய என்டிஏ எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தான் சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சார். அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே தயாரிக்கப்படக்கூடிய அந்த திருப்பதி லட்டு, உலக பிரபலம் திருப்பதி லட்டு அப்படிங்கிறது நான்வெஜ் கண்டென்ட்டில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அளவில் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. மாட்டினுடைய கொழுப்பு, மீன் எண்ணெய் கொழுப்பு, பிறகு பன்றியின் கொழுப்புலாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. சீரியஸான விஷயமா அது நகர்ந்துட்டுருக்கு. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். மனிதர்களுடைய அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாதவராக இருக்கட்டும், இது உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை கவனமாக கையாண்டிருக்கணும். உண்மையிலேயே அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்கள் நான்வெஜ்னு சொல்லிட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட பரவாயில்ல, வெஜிடேரியன், அதுவும் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம். அது எத்தனையோ பேர் அதை புனிதமாக நினைக்கக்கூடிய இடம், பிரசாதமாக நினச்சி வாங்கி சாப்பிடக்கூடிய இடம், அதில் மாதிரியான விஷயம் கலந்துருக்கா அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. கேட்டோன்னே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி என்ன சொல்கிறாருன்னா, கோயிலில் சத்தியம் பண்ணுறேன், அப்படி கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். கோயில் அரங்காவலர் பொறுப்பில் இருக்கார் அவர். ஆமாம், இருப்பாருக்கு. அவர் சத்தியம் பண்ணுறேன், நான் என் குடும்பத்தோடு சத்தியம் பண்ணுறேன், அப்படி வாய்ப்பே இல்லைன்னா. இது எங்கே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, குஜராத்தில் ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே தான் சிக்கலே வருது. ஓகே, இப்போ இப்போ என்னென்னா, எதிர்க்கட்சிகள் மீது ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை அங்கே இப்போ இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடைய அரசாங்கம் சூறையாடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பல நிர்வாகிகள் அந்த மாநிலத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த கட்சியை மொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது அந்த கட்சியை மேலும் பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. திருப்பி இன்னொரு லேப் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் குஜராத்தில் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, ஆல் இண்டியா லெவலில் ஒரு லேபில் ஏதாவது கொடுத்துக்கலாம், ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வெளிநாடுகளில் கொடுத்து இந்த லட்டை கொடுத்து செக் பண்ணலாம். அப்படி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை வராமல் இப்போ ஏன் வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே அரசியல் இருக்குன்னா கண்டிப்பாக அரசியல் இருக்கும். இல்லை, இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படின்ற இடத்துல ஏற்கனவே இது குறித்தான செய்திகளை பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த செய்தி யாரும் கவனிக்கல, கோயில் நிர்வாகங்களும் கவனிக்கல, அரசியல் வட்டத்தை பெரிய கவனிக்கல. பெரிய அளவில் கவனிக்கப்பட ஒரு விஷயம் அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஏற்கனவே ரைஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஆளும் அரசு தரப்புலேருந்து சொல்லப்படுது. இல்லை, சொல்லப்பட்டதான் நிரூபிக்கிட்டோம். இப்போ குஜராத்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எதையுமே நீங்கள் ஒரே இதில் நம்ம இது பண்ண முடியாது. ஒரு இன்னொரு லேபில் கொடுங்க, அவங்க காமனான ஒரு லேபிள். குஜராத்லேருந்து ஒரு லேபில் வருங்கும் போது இப்போ அங்கே யார் இருக்கிறா, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். அரசியல் ரீதியாக அது போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயம், மக்களுடைய உணர்வுகளை பலம்பாக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும் இதில் கண்டிப்பாக அரசியல் வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மள மாதிரி ஆட்களுடைய அச்சமாக இருக்குது. ஏன்னா உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்யக்கூடிய வேலையை இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிலாம் இவரும் இருக்கிறார். அப்படிங்கும்போது இதை பயன்படுத்திடக்கூடாதாங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், எதிருங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணிடக்கூடாது. இந்த லேப் டெஸ்ட்டை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி பீஃப் ஆயில் சேர்த்துருக்குறோம், ஃபோர்க் ஆயில் சேர்த்துருக்கோங்கிற மாதிரியான அதில் வருது. இப்போ பொதுவாகவே இந்த ஸ்வீட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு ஃபாயில்டு பேப்பர் மாதிரி ஒன்று போடுவாங்க, அதை பேன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, அது ஏற்கனவே இந்த மாதிரியான நான்வெஜ்ஜுடைய அந்த கொழுப்புலேருந்து எடுக்கப்படக்கூடியதுதான் சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பொதுவாக எல்லா இடத்தையும் அதை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் எந்த கடையிலையுமே இல்லை. அப்படிங்கும் போது அதில் சில சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த இதில் சேர்த்துருக்காங்களா, லட்டில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? லட்டுக்கு நெய் தான் போடுவாங்க, அந்த சர்க்கரை தான் போடுவாங்க, இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ திட்டமிட்டே செஞ்சாங்களா, இதில் அரசியல் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் முதல் கட்டமாக ஒரு லேப் டெஸ்ட் வச்சுருக்கு, அதை வச்சு தான் பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த ஒரு லேப் டெஸ்ட் மட்டும் வச்சு நம்ம இது பண்ணாமல் அடுத்தடுத்த சோதனைகளையும் நடத்தணும். ஆனால் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தரப்புலேருந்து தெளிவாக அந்த விஷயத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பதி லட்டுங்கிற உலக பிரபலம், இதுக்கு அந்த நெய் தயாரிக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் எங்கே போடப்பட்டிருக்குன்னா, கர்நாடகாவில் இருக்கிற நந்தினி குழுமத்தோட பால் குழுமம் இருக்குது, அவங்களோட தான் போடப்பட்டிருக்கு. 40 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே தான் நாங்கள் குழுமம் செஞ்சுட்ருக்கோம். ஆனால் 2019 ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் அந்த டெண்டரை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா அதிகமான கமிஷன் கேட்டார், அந்த கமிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த டெண்டரை கட் பண்ணிவிட்டு அதை சப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்த ஒரு நிறுவனம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு திண்டுக்கல் இருந்த நிறுவனம், அவங்க தான் சப்ளை பண்ணியிருக்கா சொல்லி சொல்லப்படுது. அவங்க கொடுத்த நெய் ரேட் கிலோ 340 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் கர்நாடகா நந்தினி 420 430 அவங்க கூடுதல் ரேட்டு.
ஓகே ரேட் கம்மியாக கிடைக்கின்றாலும் கூட இங்கே வந்திருக்கு. பட் இதில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதன் காரணமாக இப்படி ஒரு விஷயத்துக்கு நகர்ந்துருக்காங்க. நந்தினி பால் ப்ராடக்ட்ஸுங்கிறது ஃபெமிலியானது, தரமானது. இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் தன்னுடைய கமிஷனுக்காக தான் அவர் முன்னெடுத்திருக்காரு அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு. இல்லை, நந்தினி பால் வந்து நம்ம ஊரில் எப்படி ஆவினோ அதனால கர்நாடக அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அது கூட சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை பெருசாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அது அமுலை கொண்டு வந்து உள்ள எது சேர்க்குறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் அவங்க வந்து இருக்கிறப்ப அமுல் ப்ராடக்ட், அமுல் பாலை கொண்டு வந்து நந்தினியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையில் பண்ணுறாங்கன்னு தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரமே காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் பண்ணிச்சு. அப்படிங்கும் போது நந்தினி வந்து ஒரு அரசாங்க நிறுவனம், கர்நாடக அரசாங்க நிறுவனம். அதை பெருசாக நீங்கள் சொல்கிற மாதிரியான எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்போ தனியார் நிறுவனத்தில் வாங்கினா அப்போ அதை காட்டில் கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க. அப்போ குவாலிட்டியும் கம்மியாக தானே வரும். இப்போ அதில் எப்படி ஊழல் நடந்துக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு வரும்? 420 ரூபா நீங்கள் சொல்கிறீங்க நந்தினியில், இது 350 ரூபா 320 ரூபாய்க்கு எங்கேயோ திண்டுக்கல்ல வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது குவாலிட்டியும் கம்மியாகும்ல. குவாலிட்டி கம்மியாகிறது ரெண்டாவது இது போன்ற கலப்படம் தான் பிரச்சனையாக வருது. என்ன பொருளை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதான அது சர்ச்சைக்குள்ள விஷயமா மாறுது. இப்போ நம்ம வாங்கக்கூடிய நார்மலான பாக்கெட் பால்லையே அது ஏகப்பட்ட கலப்படம் இருக்குன்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அது வந்து மாட்டுப்பாலே கிடையாது, அது மிக்ஸ்டு அப்படின்னு நிறைய கலப்படம் வந்துட்டு இருக்கு, நிறையா பவுடர் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம முழுவதுமான விசாரணை நடந்தால் தான் தெரியும். பட் அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பாஜக கவர்மெண்ட்டுங்கிறது அவங்களுடைய கோர் அஜெண்டா. வெளிப்படையாக சொல்லாட்டி கூட அவங்களுக்கு அஜெண்டாங்கிறது இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளிப்படையான தெரிஞ்ச விஷயம். பட் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோமே. பட் அப்படி இருக்கவங்க வந்து இது இந்துக்களுடைய உணர்வு புண்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கோயிலுக்கு வருது பெரும்பாலான இந்துக்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய உணர்வு புண்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இன்னும் சென்ட்ரல் பாஜக இந்த விஷயம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க? ஸ்டேட் பாஜக கூட பெரிய அளவில் இந்த விஷயத்தில் இன்னும் கருத்தில் தெரிவித்த மாதிரி தெரியல. இல்லை, முதல்ல வந்து பெரும்பாலான அந்த நாட்டின் மாநிலத்தினுடைய வருவாயில் பெரும் வருவாயை ஈட்டி தரக்கூடியது திருப்பதி கோயிலுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய நம்ம கூட தமிழ்நாடு இருக்கவங்க எங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு நீங்கள் அதை விட்டு நீங்கள் சென்னை நீங்கள் வச்சுக்கோங்க கொடுத்துருங்க, அது மட்டும் இருந்தால் போதும் அப்படி விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயந்தான். அப்போ ஒரு பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது அந்த திருப்பதி தேவஸ்தானம். பாஜக இதை ஏன் இப்போ வரைக்கும் பேசுகிறேன்னா, பாஜகவுக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமே ஒரு சின்ன ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. அது வந்து மறைமுகமாக உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டம்ல வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ கொண்டு வந்திருக்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் கருத்தை சொல்லலை. ஆந்திராவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே கருத்து சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமகவும் அதிமுகவும் ஆதரவு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேயும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. சமீபத்தில் கூட ஆந்திராவில் ஒரு ப்ராஜெக்டுக்காக பிரதமர் போயிருக்கப்ப ரொம்ப நேரம் பேச்சு இருந்துப்பார், மேடையில் பார்த்துருப்பீங்க. அப்போனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பு இல்லை, மேடையில் சந்திச்சுட்டாங்க, பொது மேடையில் சந்திச்சது தான். அப்போ தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இல்லை. அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு உரசல் போயிட்டே இருக்குது. ஆனால் இதை கையில் எடுப்பாங்க, கண்டிப்பாக கையில் எடுத்து அங்கே அவர்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் அது. அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த மேட்டர் எடுத்து கையில் எடுத்து பண்ணுவாங்க. பட் இதில் வந்து என்னென்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை நேரடியாக தாக்க வேண்டாம். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இப்போ ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி சில எம்பிஸ் இருக்கிறாங்க. சப்போஸ் ஒரு வேளை சந்திரபாபு நாயுடு எதுவும் பேக் அடிச்சார்னா, ஏதாவது இது பண்ணார்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. எப்படி அதிமுக ஒரு ஸ்டாண்ட் பையில் வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில், ஒரு 11 ராஜ்யசபா எம்பி இருந்தது. அதுமாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 எம்பி இருக்கிறாங்க ராஜ்யசபாவில். சப்போஸ் இந்த 5 மாநில தேர்தல் நடக்க போகுது. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்தியில் கண்டிப்பாக ஒரு சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடி தலைமையில் காமிச்சு தான் இது வரைக்கும் நாங்கள் தேர்தல் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் இந்த மாதிரியான தொடர் தோல்வியில் இருக்கிறப்ப ஒரு சிறு சலசலப்பு இப்போயே வந்துருச்சு. இப்போயே ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கப்ப 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒரு சலசலப்பு வரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் வேறு பக்கம் தாவறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கிறப்ப சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்தாருனாலும் என்ன எடுப்பார். அப்போ நேரடியாக வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியை பகிச்சிக்கிற வேணாம், ஒரு ஸ்டாண்ட் பையில் வச்சுக்கிடுவோம், அவர் ஒரு ஸ்டோரில் வச்சுக்கிடுவோம், அவரை தேவைப்படுறப்ப அவர் எடுப்போங்கிற மாதிரி அதை கொஞ்சம் மைல்டாக அதை அரசியல் பண்ணுறாங்க. ஆந்திரா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாகவும் சரி எதிர்க்கட்சி அந்த இழந்திருக்க ஜெகன்மோகனும் சரி 2 பேருமே பாஜகவுக்கு ஒன்று லோக்சபாலையும் ஒன்று ராஜ்யசபாலையும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாலிடிக்ஸில் 2 பேரும் எதிரே துருவமாக இருக்கும்போது மோடி இந்த விஷயத்தில் தன்னோட அரசியல் பர்சனல் கெயினுக்காக தான் வந்து யார் பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறது, யாருக்கான தன்னோட கரங்களை உயர்த்தலாம், அப்படி யாருக்கு தன்னோட ஆதரவு கரங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியாமல் அமைதியாக இருக்கார். இந்த விஷயத்தில் தெரியாமல் இல்லை, தெரியும். அது இப்போ நேரடியாக வந்து இப்போ அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து நம்ம வந்து பகச்சிக்கிற வேணாம். ஓகே, சப்போஸ் சந்திரபாபு நாயுடு ஏதாவது ஸ்லிப் பண்ணாலும் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா ராஜ்யசபாவில் அவங்க பெரும்பான்மை இருக்காங்க, 10-11 எம்பி இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்திக்கிறோம். நாளைக்கு ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வரப்ப அந்த எம்பி நமக்கு தேவைப்படுவாங்க. அதனால் நேரடியாக வந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்ட முதல்ல சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டி அடிச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு போய் ஊழல போய் தலையிட
கொஞ்சம் அமைதியாக வேடிக்கை பார்ப்போம், தேவைப்படுறப்ப நம்ம ஜெகன் மோட்டை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஜெகன் வந்து டிமாண்ட் வச்சிருக்காரு. ஏன்னா ஸ்டேட்டில் வந்து இவர் எங்களுக்கு ரொம்ப அரசியல் பழிவாங்க நடவடிக்கை ரொம்ப அதிகமாக செய்கிறாரு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆட்சியை கழிச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி வேணுன்ற அளவில் வந்து அவர் கடந்த காலத்தில் தன்னோட கரங்களை உயர்த்தினார். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். பட் அவருக்கு எந்த விதமும் மோடி கிட்ட எந்த விதமான பாசிட்டிவான சயின்ஸ் வரலையே. எப்படி கொடுப்பாங்க? நேரடியாக இப்போ அந்த சந்திரபாபு நாயுடைய தலைமையில் அந்த ஆட்சியே ஆதரவு தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேரடியாக எப்படி கொடுப்பாங்க? மறைமுகமான ஒரு அரசியல் தான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக வந்து 39 தொகுதியில் வந்துச்சு, ராஜ்யசபாவில் ஃபுல் மெஜாரிட்டி இருந்தாங்க, இதுலேயும் வந்து 39 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக கூட நேரடியான அரசியல் உறவு இருக்காது, மறைமுகமாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல இதை வந்து அதிமுக ராஜ்யசபாவில் வந்து அதிமுக எம்பி வச்சு நிறைவேற்றினாங்க. சிஏ இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், பல சட்டங்களை வந்து அதிமுக எம்பி வச்சு தான் நிறைவேற்றினாங்க. அப்போ அதிமுக ஜெகன்மோகன் ரெட்டியை நேரடியாக அவங்க பச்சுக்கிற மாட்டாங்க, அப்புறம் சைலண்ட்டாக வச்சுருப்போம், தேவைப்படுறப்ப பயன்படுத்திக்கிடுவோம். சந்திரபாபு நாயுடு அவர் முட்டிக்கிட்டோம், அதுக்கடையில் நம்ம அரசியல் பண்ணுவோம் ஆந்திராவில் அப்படிங்கிறது அவங்களுடைய இதில் அரசியலில் அவங்க எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய ஒரு மூவ் தான். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எதனால் வந்து நாயுடுக்கும் மோடிக்கும் எதனால் வந்து நாயுடுக்கும் மோடிக்கும் இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது? ஏன் வந்து 2 பேரும் தனியாக சந்திச்சு பேசிக்கிறதுல ஏன் பர்சனல் அவங்க ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு அவங்களோட விஷயம்? இல்லை, எந்த ஸ்கீமுமே ஒரு ஆதரிக்க மாட்டேங்கிறாரு. வக்போர்டு திருத்த சட்டமாக இருக்கட்டும், இப்போ இந்த உரைநாடு உரை தேர்தலில் கருத்து சொல்லலை, பல்வேறு ஸ்கீமுக்கு அவர் ஒரு சரியான அவங்க வழிக்கு வரலையே. அப்படிங்கும்போது ஒரு 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 சந்தேக பார்வை தானே இருக்குது இந்த நேரத்தில். ஏன்னா கீழே வந்து மெஜாரிட்டியில் ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கார். நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய அது ஒரே ஒரு எம்பி தான், ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்கிறார். அந்த ஒரே ஒரு மத்திய அமைச்சரை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? நாளைக்கு தேவைப்படுறப்ப டப்புன்னு வந்து மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாரும் வச்சுங்க, அங்கே தான் அவங்களுக்கு தானே பிரச்சனை. அப்போ இவர் வந்து கழட்டி விடவும் இல்லை, வச்சுக்கிறவும் இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், போகிற வரைக்கும் போட்டோம், இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போங்கிறது அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ரைட் சார், ஓகே. இப்போ இந்த லட்டு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் முதல்வர் மீது வைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு, வைக்கிறார். லட்டு விஷயத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் வைக்கிறார். அப்போ பாதிக்கப்படக்கூடிய ஜெகன்மோகன் வந்து இந்த விஷயத்தில் நான் குற்றமற்றவன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கோயிலுக்கு வந்து சத்தியம் பண்ணலாங்கிறாங்க. கோயிலுக்கு வந்து சத்தியம் பண்ணுறது இல்லை மசூதிக்கு வந்து சத்தியம் பண்ணுறதுங்கிறது தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது. பட் அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கணும், ஏன்னா மக்கள்கிட்ட அப்படி தான். அப்போ அறிவியல் பூர்வம் நிரூபிக்கக்கூடிய இடத்துக்கு ஜெகன்மோகன் ஏன் நகர மாட்டேங்கிறார்? அதாவது வேறு ஏதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஆய்வோ அல்லது நேஷனல் லெவலில் வேறு ஒரு ஆய்வோ, அதாவது குஜராத் சென்டராக இருக்கிற ஆய்வை தவிர்த்து வேறு ஒரு ஆய்வை முன்னெடுக்கலாம். ஏன் எடுக்காமல் இப்படி ஒரு வாங்க சத்தியம் பண்ணலாம் வாங்க, நீ இப்போ நம்பிக்கை நடுவில் ஏன் கூப்பிட்றாங்க? ஒருவேளை தவறு பண்ணது உண்மைதானா? ஏதான அவங்க அந்த விஷயம் இல்லை, சென்டிமெண்ட்டான விஷயம் அது. அதனால் அந்த கோயிலுக்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. கோயில் சார்ந்த விஷயம், சரி, மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ அங்கேயே வாங்க, நான் இல்லை அப்படிங்கிறாரு. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து கூட அவர் அப்படி கூப்பிடலாம். இங்கே அடுத்தடுத்து மூவ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அடுத்து வேறு லேபில் அவங்க தரப்பில் வந்து கொடுத்து ஆய்வு பண்ணுவாங்க. இல்லை அன்றைக்கி எல்லா இடத்தையும் இப்போ நடந்திருக்கா, இல்லை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் தான் அப்படி நடந்திருக்கா, அப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி தானே ஆகணும். இப்போ இருக்கிற ஸ்டாக் இருக்கக்கூடிய லட்டை எடுத்துகிட்டு போய் ஒன்று எடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை அன்னைக்கு மட்டும் தான் நடந்திருக்கா? இப்போ இருக்கிறதுங்கிறது நாயுடு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த டெண்டரை மாற்றிடுன்னு சொன்னார். இப்போ வந்து கர்நாடகாவில் தான் வந்து நாங்கள் நெய் வாங்குறேன்னு சொல்கிறாங்க, அந்த பழைய கான்ட்ராக்ட் நிறுத்திட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ செக் பண்ண அந்த விஷயம் தெரியாது, நடந்து முடிஞ்சதுலாம் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இப்போ இருக்கிறது எதை எடுத்து செக் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க கவர்மெண்ட் வந்த பிறகு தான் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்பயும் நடந்திருக்கா, இது நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ உங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆக போகுது, இந்த 3 மாதமும் லட்டு போட்டுட்டு இருக்காங்க, பழைய கான்ட்ராக்டர் தான் நெய் வாங்கிட்டு இருக்காங்க, பழைய ஆள்கிட்ட தான் மற்ற மெட்டீரியல் வாங்குறாங்க. அப்போ லட்டு போயிட்டு இருக்கு, அப்போ சந்தேகம் வருது, அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாமல் இதை இந்த 3 மாதம் பார்த்துட்டு இருந்துட்டு தான் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை பழைய கான்ட்ராக்டை கட் பண்ணிட்டு புது கான்ட்ராக்டை வாங்கினதில் இது இருக்கா, இதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். ஆனால் சார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். நம்ம ஆரம்பத்தில் தான் பார்க்குறோம், வந்து மத உணர்வு சம்மந்தமான விஷயம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து அரசியல் ரீதியாக நாயுடு கையெடுக்குவார். அதாவது ஜெகனுக்கு எதிராக அரசியல் செய்து பல விஷயங்கள் அவங்க கையில் இருக்குது. இந்த விஷயத்தை அவர் அரசியல் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பலர் பாஜக தரப்புலேருந்து சிலர் கூட முன் வைக்கிறாங்க, ஆச்சரியமாக வைக்கிறாங்க. இந்த விஷயத்துலலாம் அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, தப்பு ஒரு வேலை நடந்திருந்தா இதை வந்து ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணுவாங்க, ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடலாம். திருப்பதி தேவஸ்தானம் கோயில், பெருமாள் கோயிலுங்கிறது வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க், அது பெரும்பாலான ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியால் எந்திரிக்க முடியாது. நீங்கள் ஊழல் வழக்கில் போட்டால் எல்லா கட்சியும் தான் ஒரு சில ஊழல் பண்ணுறான், மற்றபடி ராஜா பண்ணியிருக்கான், சொத்தை வச்சிருக்கான், அது மாதிரி நம்ம விஷயங்கள் எல்லா அரசியல் தலைவர்கள் மேலேயும் இருக்கும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது இந்தியா முழுக்கவே பெருசாக எதிரொலிக்கும். அப்படிங்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி அடுத்து அரசியலே பண்ண முடியாது ஆந்திராவில், அந்தளவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். அப்போ உண்மையில் நடந்திருந்தால் இதை வச்சு அரசியல் கண்டிப்பாக பண்ணுவார். எல்லா அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணாமல் இப்படி அரசியல்வாதி இருக்க முடியும்?
அப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக அரசியல் பண்ணுவார். ரொம்ப ஒரு சீரியஸான இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு ஆப்போசிட் பார்ட்டிங்கிறது காங்கிரஸ் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய அளவில் இந்த விஷயத்தில் எதுவும் கருத்துக்கள் பதிவு பண்ண மாதிரி தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொன்று நேஷனல் அளவிலே பார்த்துட்டா கூட இந்துத்துவ அமைப்புகள் இந்த விஷயத்தை பெருசாக கையில் பாஜக எடுக்கல, ரைட், ஓகே. இந்துத்துவ அமைப்புகளோ ஆர்எஸ்எஸோ அவங்க யாரும் வந்து இந்த விஷயத்தை வந்து இப்படி, ஏன்னா மாட்டு இறைச்சி அப்படிங்கிறது மாட்டுக்கு இறைச்சிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவங்க பாஜக. அப்படி இருக்கும்போது அந்த சங் பரிவாரம் அப்படி இருக்கும்போது சங் பரிவார் கூட ரொம்ப அமைதியாக இருக்காங்க இந்த விஷயத்தில். இதில் 2 விஷயம் இருக்குது. இது உண்மையிலேயே டெண்டர் கொடுத்து எடுத்த ஆள் யார், அவர் ஏற்கனவே அந்த மாதிரியான லிங்க்கில் தொடர்பு உள்ளவரா, ஏன்னா கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக அந்த மேல்மட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் தான் எடுத்துக்க முடியும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவரே கொடுத்துருக்கிறாரா, அவருடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத செக் பண்ணணும். அதனால் அவங்க தெரிஞ்சு அமைதியாக இருக்காங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. இதே இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாமியோ ஒரு கிறிஸ்தவரோ அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாரு, நெய் சப்ளை பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்தியாவே குதிச்சிருக்கும், திட்டமிட்டே பண்ணாங்கன்னு. இப்போ இதை சப்ளை பண்ணவர் யார், இது வந்து பின்னாடி யார் இருக்கிறா, ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க. அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் விசாரணையில் தெரிஞ்சிடும் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, அவர் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் இந்த கான்ட்ராக்டை எடுத்தார். சாதாரணமாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு கோயில் கான்ட்ராக்டில் எடுத்துட முடியாது. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு பெரிய அளவில் கை மாறி இருந்தால் தான் எடுக்க முடியும். அப்படிங்கும்போது அது தெரிஞ்சிருந்து ஒரு அமைதியாக இருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லாட்டி இன்றைக்கி இந்த மேட்டர் விட்டுருப்பாங்களா? ஒரு நாய் செத்து போனால், ஒரு காக்கா செத்து போனால் ஒரு பெரிய லெவலில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் இப்போ அமைதியாக இருக்காங்க. அதுவும் ஜெகன் மோகன் ரெட்டிக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கும்போது அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராவது இருக்காங்களா இந்த கான்ட்ராக்ட் பின்னாடி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பழுவம் இந்த நெய்யில் கலப்படம் அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியாக தான் டிபேட்டுக்கு உள்ளாகுதே தவிர வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த அறங்காவலர்கள் அவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ், ஏன்னா வந்து அடிப்படையில் வந்து ஒரு தூய்மை கடைபிடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அங்கே இருக்கவங்க, அவங்க வந்து இந்த விஷயத்தில் பெரிய ரியாக்ஷன் காமிச்ச மாதிரி தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த அறங்காவலர்கள் அந்த குழுவில் வந்து சம்மந்தப்பட்ட சேகர் ரெட்டி அப்படிங்கிறவர் நம்ம பார்த்துருக்கோம். அவர் அந்த கோயிலுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கார். அவர் வந்து ஓபிஎஸோட அந்த 2000 நோட் விஷயத்தெல்லாம் வந்து பேசப்பட்ட ஒரு நபர். பட் அவரெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் பேசாமல் இருக்கார் அப்படிங்கும்போது பின்னாடி வேறு எப்படி இது பார்க்கலாம் இந்த விஷயங்கள்? இல்லை, இப்போ கோயில் அறங்காவலர் குழுன்னு ஒன்று இருக்கும். அறங்காவலர் அது சம்மந்தப்பட்ட குழுக்கள் இருப்பாங்க. அதில் பெரும் செல்வந்தர்கள், பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க, இவங்க தான் அந்த அறங்காவலர் குழு தலைவர் இருப்பாங்க. இப்போ அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறது வந்து சேகர் ரெட்டி. தமிழ்நாட்டில் 1000-2000 பேன் பண்ணப்போ அவர் வீட்டில் கட்டுக்கிட்ட 2000 நோட்டு பிடிச்சாங்க. அவர் ஓபிஎஸோட பினாமியாக இருந்தார் அப்படின்ற கதைகள்லாம் தெரியும். அந்த கேஸ் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அவர் தான் இப்போ அறங்காவலர் குழு தலைவராக இருக்குது. அவர் சார்ந்த ஒரு டீம் இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, மற்றபடி பணம் விஷயத்தில் பெரிய ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் இதில் சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். விசாரணைன்னு வர்றப்ப எல்லாம் அவங்களும் வருவாங்க. இது போன ஆட்சி காலத்தில் போடப்பட்ட போஸ்டிங். அது 2 வருஷம் 3 வருஷமாக அந்த பதவி காலம் இருக்குது. இப்போ அவர்கள் மேலும் விசாரணை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்துக்களை இந்த நேர்காணல் இணைந்து வழங்கியிருக்கீங்க. நன்றி சார்.